காக்குமே. கிமுக்தைர்பூயோபி ஸ்தவகி கருணா யாவதுதியாத் அகல்தாவத்தேவ பிரகித விவிதா விவிதார்த்த பிரலபிதக புரக்ளிப்தே பாதே வரத தவனேஷ்யாமி திவசான் யதா சக்திம் வ்யக்தம் நதி நுதி நிஷேவா விரசயன். நாராயண பட்டத்திரி இந்த 3வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்துல ஒரு வைராக்கியம் ஏற்பட்டது போல குருவாயூரப்பனிடத்துல விண்ணப்பிக்கிறாரு நம்ம கேட்டிருந்தோம். எனக்கு இப்ப இருக்கக்கூடிய சக்தியை நீ கொடு, உன்னை தியானம் பண்ணா நீ கண்டிப்பா என்னுடைய ரோகத்தை நீ போக்கி வைப்ப அப்படின்றதுல எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா உன்னுடைய குணமே அப்படின்னு வரதா அப்படின்னு பகவானை கூப்பிடுறாருன்னு சொன்னோம். அவர் காஞ்சி வரதராஜ பெருமாளை ஞாபகப்படுத்துறாருன்னு நம்ம சொன்னோம். அந்த பரிணாமங்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இவர் இந்த ஸ்லோகத்துல ஞாபகப்படுத்தக்கூடிய மகானும் ஒருத்தர் இருக்கார் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அழகு. இவர் இந்த அழகான பதங்களால குருவாயூரப்பனிடத்துல சொல்லும் போது யதா சக்தியோ வியக்தம் நதி நுதி நிஷேவா விரசயன். யார ஞாபகப்படுத்துறார்? குருவாயூரப்பா, எனக்கு தெரியும் இருக்கிற சக்தியோட உன்னுடைய பூஜைகளை தரிசனம் பண்ணிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டு இருந்தா என்னை விட கடுமையான வியாதியில பீடிக்கப்பட்டவர்களை எல்லாம் நீ போக்கி இருக்க, அந்த வியாதியை போக்கி அவர்களை நீ காப்பாத்தி இருக்க. அப்படி இருக்கச்சே எனக்கு ஒண்ணு இது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு இந்த பட்டத்திரி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். யதா சக்தியும் வியக்தம், உன்னை சரணடைஞ்சவாளை காப்பாத்திருக்க. நான் ஒத்தந்தான் வியாதியோட உன்னிடத்துல கஷ்டம் கஷ்டம்னு கதறல. ஏற்கனவே ஒருத்தன் உன்னிடத்துல 48 நாள் இங்க தங்கி முறையிட்டு இருக்கான்னு இவர் ஞாபகப்படுத்தக்கூடிய மகான். பாகவத பரம்பரையில வந்திருக்கக்கூடிய ஜனமேஜயன் என்பவர் பரீட்சித்தனுடைய புள்ள. அவர் குருவாயூர்ல தங்கி தன்னுடைய வியாதியை நீக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அடைந்தார். குருவாயூரப்பன் அவருக்கு அனுகிரகம் பண்றார்னு இந்த ஸ்லோகத்துல ஜனமேஜயனை அவர் ஞாபகப்படுத்தாராம். எவ்வாறு ஜனமேஜயனை ஞாபகப்படுத்துறார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பட்டத்திரியோட அந்த வரிகளை நம்ம பார்க்க போறோம். அந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை உங்க எல்லாருக்கும் தெரியும். நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணனுடைய திவ்ய தரிசனம் சென்னை தாம்பரத்திலிருந்து படப்பை மார்க்கத்தில் படப்பைக்கு பக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய வஞ்சுவாஞ்சேரி என்ற ஒரு சிறு கிராமத்தில் இயற்கை சூழல்களுக்கு இடையே வடக்கிந்திய பாணியிலே அமைந்திருக்கக்கூடிய பாங்கே பிகாரி லீலாகிருஷ்ணன் திருக்கோயில். நாம் இதோ இந்த திருக்கோயிலுக்குள்ளே நுழைந்து விட்டோம். மூலவரை தரிசிப்பதற்கு முன் நாம் இங்கு உற்சவரான வேணுகோபாலனுடைய அழகான திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். ஆகா, ஆச்சரியமான ஒரு திருமேனி, நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய கரிஷ்யதீதி கிருஷ்ணகா என்ற ஒரு ஆகர்ஷணம். தன்னுடைய வலது திருவடியை இடது திருவடி மேல் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருவடி தரிசனத்தை நாம் அடைகின்றோம். காலிலே அழகான சலங்கைகளானது கண்ணனுக்கு அலங்கரிக்கப்பட்டு சலங்கைகளுக்கு அழகூட்டக்கூடிய காட்சி அவனுடைய திருவடிகளிலே உத்தமமான ஒரு தரிசனம். முத்துமாலையை அணிந்து கொண்டு 2 கைகளிலே பெரிய புல்லாங்குழலை அவன் தாங்கிக் கொண்டு அதனுடைய துவாரங்கள் கூட நாம் தரிசிக்கக்கூடிய அளவுக்கு அவன் அனுகிரகிக்கக்கூடிய வேணுகோபாலனான புல்லாங்குழலோடு இருக்கக்கூடிய அவனுடைய திவ்ய தரிசனம். அது மட்டுமா, அவனுடைய நெற்றியிலே பச்சைக்கல் திலகத்தை தரிசிக்கின்றோம். ஆகா, அதற்கு பின்னால் உத்தமமான திருமுக மண்டலத்திற்கு பின்னால் சுருண்ட அழகான இயற்கையான கேசங்களோடு இவன் கண்ணனா, பாங்காரி கிருஷ்ணனா அல்லது கேசவனா என்று இவன் கேசவனோ என்று ஐயுற வைக்கக்கூடிய அளவுக்கு ஆழ்வார் அனுபவிப்பது இவனை சேவித்தவுடன் நமக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது. குழலிருண்டு சுரண்டேறிய குஞ்சி கோவிந்தனுடைய கோமலவாயில் குழல் முழிஞ்சு கழினொடு குழித்து கொழித்திருந்த அமுத புதல் தன்னை கண்ணா என்று எவ்வாறு அங்கலாய்க்கின்றாரோ அதே போன்று அந்த நெற்றி சுற்றியானது அவனுக்கு குழல்களுக்கு நடுவே மிளரக்கூடிய அளவுக்கு பகவான் இங்கு வேணுகோபாலனாகவும் விகாரி கிருஷ்ணனாகவும்
அழகான கொண்டையை சாற்றிக் கொண்டும் அந்த கொண்டையிலே இருக்கக்கூடிய கேசங்கள் இயற்கையாக கண்ணனுடைய உருவத்திற்கு ஏற்றாற்போல் கருமையாக அமைய பெற்றும் இருக்கக்கூடிய அவனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடையும் போது அவனை அரவணைத்துக் கொண்டு பக்கத்திலே இதோ ராதை பிராட்டியினுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். ராதை பிராட்டியும் தான் அழகான கிரீடத்தை தெரிந்து கொடுக்கின்றால், அது மட்டுமல்லாமல் மூக்கில் புல்லாக்கு என்று நாம் அழைக்கக்கூடிய அந்த ஒரு அணிகலனை அலைந்து கொண்டிருக்க காதுகளிலே அழகான தோடானது மின்னுகின்றது. எல்லாவற்றை விட அவளுடைய கேசங்களிலே வைக்கப்பட்ட அந்த பின்னப்பட்ட கொச்சானது முன்னால் தொங்கிக் கொண்டிருக்க அழகே உருவெடுத்து தன்னுடைய அபய கரத்தை நமக்காக நீட்டிக்கொண்டு அழகான மாலைகளையும் சார்த்திக் கொண்டு கண்ணனை பார்த்த ஆனந்தத்தில், கண்ணனோடு நிற்கக்கூடிய ஆனந்தத்தில், நம்மை பார்த்த ஆனந்தத்தில் தன்னுடைய கண்களை திறந்து அகல விரித்துக் கொண்டு சிரித்த முகத்தோடு வாருங்கள் எங்களுடைய திவ்ய தரிசனத்தை அடையுங்கள் என்று அவள் நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய ராதா கிருஷ்ணன் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தை ஆரத்தியோடு நாம் தரிசிக்கின்றோம். ஆம், இந்த திருக்கோயிலிலே வட இந்திய பாணியிலே இந்த கோயில் அமைந்திருப்பதினால் வட இந்திய தேசத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கு எவ்வாறு கண்ணனை பூஜிக்கின்றார்களோ அதே முறையிலே அவர்களும் இங்கு வந்து இவனை வழிபட்டு அவர்களே பூஜைகளை நடத்துகின்றார்கள். அந்த ஆரத்தியை நாம் தரிசித்துக் கொண்டு பட்டத்திரியனுடைய பரிணாமத்திற்கு நாம் திரும்புவோம். குருவாயூரப்பா, நான் நீ யாருடைய வியாதியை போக்கினாய் என்று உனக்கு ஞாபகப்படுத்த விரும்பினேன். யதா சக்தி வியக்தம் நதினுதி நிஷேவா விரசையன்னு. அதாவது ஸ்ரீமத் பாகவதம் சுகபிரம்ம மகரிஷி உபதேசித்தது பரீட்சித்துக்கு என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த பரீட்சித்தானவன் பாண்டவ வம்சத்தை சேர்ந்தவன். அந்த பரீட்சித்தனுடைய பிள்ளை ஜனமேஜயன் என்று பெயர் பெற்றவன். அந்த ஜனமேஜயனுக்கு தீராத குஷ்டரோகம் என்ற வியாதியானது வந்து அந்த ஜனமேஜயன் அதற்கு விடை காண முடியாமல் இந்த குருவாயூர் க்ஷேத்திரத்திற்கு வந்து ஒரு மண்டல காலம் தங்கியிருந்து குருவாயூரப்பனை வழிபட்டதால் அவனுக்கு அவருடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிடைத்தது என்பதை இந்த ஸ்லோகத்திலே ஜனமேஜயனுடைய சரித்திரத்தை இவர் ஞாபகப்படுத்துகின்றாரோ என்று நமக்கு தோன்றுகின்றது. ஆம், ஜனமேஜயன் எதனால் அந்த குஷ்டரோக வியாதியை அடைந்தான்? அடுத்த சந்தேகம் நமக்கு வருவது நியாயம்தானே. பாண்டவ வம்சத்தினுடைய பிரதிநிதி, பாகவதத்தை கேட்ட பரீட்சித்தனுடைய பிள்ளை, அவனுக்கா இந்த கஷ்டம்? அவனையா எல்லோரும் வெறுத்து ஒதுக்கினார்கள் இந்த ரோகத்தால்? நியாயம்தானே. அவனுக்கு ஏன் இந்த வியாதியானது ஏற்பட்டது? அப்போது நாம் பரீட்சித்தனுடைய கதையை மறுபடியும் நம்முடைய நினைவிலே கொண்டு வர வேண்டும். பரீட்சித்து பாண்டவ வம்சத்தினுடைய பதவியை ஏற்றுக்கொண்டு கௌரவர்களும் பாண்டவர்களும் சண்டையிட்டு சம்பாதித்து சொத்தான ஏகாதிபத்தியமான அந்த ஒரு ராஜ்யத்தை ஒரே வாரிசாக இவன் பரிபாலனம் செய்தாலும் கலியை வேட்டையாடுவதற்காக சென்றான். கலிபுருஷனிடத்திலே பலவிதமான சத்திய பிரமாணங்களை பெற்றான். இந்த சரித்திரம் எல்லாம் நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இவன் தண்ணீர் தாகம் என்று வேட்டையாடும் போது க்ஷமீகர் என்ற ஒரு முனிவருடைய ஆசிரமத்திலே நின்றான். அவர் தண்ணீரை அளிக்காததால் அவருடைய கழுத்திலே ஒரு செத்த பாம்பை போட்டான். அதை பார்த்த அந்த முனிவருடைய பிள்ளையான ஸ்ருங்கி என்பவன், யார் என்னுடைய தகப்பனாருடைய கழுத்திலே பாம்பை மாலையாக போட்டு அவமானப்படுத்தினானோ அவனுக்கு இன்றையில் இருந்து 7வது நாள் தக்ஷகன் என்ற பாம்பானது கடித்து அவன் மரணமடைவான் என்ற ஒரு சாபத்தை கோபத்திலே அளிக்க, அந்த சாபமானது இந்த முனிவர் மூலமாகவே பரீட்சித்தனுடைய காதுக்கு எட்ட 7 நாளைக்குள் நாம் நல்ல கதியை அடைவதற்கு வழியை தேட வேண்டும் என்று ஞானத்தை பெற்ற பரீட்சித்த ஆனவன் கங்கை கரையிலே பாகவத சரித்திரத்தை, ஸ்ரீமத் பாகவதத்தை சப்தாகமாக 7 நாட்கள் கிளிமுகம் கொண்ட சுகரிடத்திலே பணிவாக இருந்து கேட்டான். தக்ஷகன் மூலமாக அவன் நேர மோட்சலோகத்தையும் அடைந்தான். எவ்வளவோ அவனுடைய பிள்ளையான ஜனமேஜன், என்னுடைய தகப்பனாரை நான் காப்பாற்றுவேன், எவ்வாறு அவரை அந்த தக்ஷகரிக்கின்றது என்று பார்ப்போம் என்று 7வது நாள் அவரை ஒரு மாளிகைக்குள் அமர வைத்து முற்றிலும் அம்பு சரங்களால் அந்த மாளிகையை மூடி ஒரு எறும்பு கூட நுழைய முடியாத அளவுக்கு அவன் பாதுகாத்தான். பகவானுடைய சங்கல்பம் பொய்க்குமா? மகரிஷியினுடைய சாபம்தான் பொய்க்குமா?
இவனுக்கு ஆகாரத்திற்காக நிறைய பழங்களை துணியால் மூடி தட்டிலே பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண் மாளிகைக்குள் எடுத்து செல்லும் போது அந்த பழத்தட்டுக்குள்ளே தக்ஷகனானவன் புகுந்து கொண்டு அரண்மனைக்குள் சென்றான். அவன் பரீட்சித்தை அபகரித்தான். இதனால் இந்த ஜனமேஜயனுக்கு பரம கோபமாம். என்னுடைய அப்பாவை அழித்த தக்ஷகன் மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பாம்புகளையும் நான் அழித்து விடுவேன். பாம்புகளை அழிப்பதற்காகவே நான் ஒரு சர்ப்பயாகம் என்ற ஒரு யாகத்தை செய்வேன் என்று ஜனமேஜயனானவன் கோபத்தோடு தன்னுடைய தகப்பனாரை ஒரு பாம்பு அழித்ததால் உலகத்திலே பாம்புகளே சர்ப்பங்களே இருக்கக்கூடாது என்று பல ரிஷிகளை கட்டாயப்படுத்தி மிரட்டி தங்களுடைய ஊரிலே வரவழைத்து அந்த யாகத்தை நடத்தினானாம். கோடிக்கணக்கான பாம்புகள் ஆகுதியாக அந்த யாகத்திலே அங்கு வந்து அவனுக்காக அந்த யாகத்திலே அவைகள் அந்த நெருப்பிலே விழுந்து மாண்டன. அப்போது தன்னுடைய தகப்பனாருடைய ஆத்மாவானது சாந்தி அடையும் என்று இவன் நினைத்தான். ஆனால் இருக்கக்கூடிய சர்ப்பங்களை பாம்புகளை தேவையில்லாமல் ஏதோ ஒரு மகரிஷியிட்ட சாபத்திற்காகத்தானே இந்த தக்ஷகன் தன்னுடைய அப்பாவை கொன்றான் என்று நினைக்காமல் பாம்புகள் அத்தனையும் இவன் அழித்ததால் சர்ப்பதோஷத்திற்கு ஆட்பட்டானாம். உலகத்திலே பிறக்கக்கூடிய சில பேருடைய ஜாதகத்திலே கூட சிறிய சர்ப்பதோஷம், அவர்கள் இருக்கக்கூடிய பூமியிலே வாங்கிய இடத்திலே எப்போதாவது ஒரு பாம்பு அடிக்கப்பட்டால் கூட அந்த இடத்திலே தோஷம் இருக்கின்றது என்று உலகத்திலே பரிகாரங்களை செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஜனமேஜயன் இவ்வளவு பாம்புகளை அழித்ததால் இவனுக்கு அதனால் ஏற்பட்ட பாபம் குஷ்டரோகமானது இவனை ஆட்கொண்டது. அந்த குஷ்டரோகம் வந்தவுடன் இவனை அனைவரும் வெறுக்க ஆரம்பித்தார்கள். இவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. உடம்பு முழுக்க புழுவானது நெளிய ஆரம்பித்தது. இவனுடைய மனைவியே இவனை விட்டு விலகினாள். மந்திரிகள் இவன் அருகில் வருவதில்லை. இவனுடைய மகன் இவனுடைய அருகிலே வருவதில்லை. ரோகத்தினுடைய தாக்கம் அவனால் தாங்க முடியவில்லை. இதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டுமே, என்ன செய்யலாம் என்று யஸ்வதாதகனம் பாபம் நிமித்தீகிருத்ய தக்ஷகோ சர்ப்பசத்ர சமித்தேக்னோ சர்ப்பவ்ரஜமகோகவீத். குருவாயூர் புராணத்திலே வரக்கூடிய அழகான ஸ்லோகம் இது. குருவாயூர் புரீச புராணம் ஜனமேஜயனுடைய கதையை குருவாயூரப்பனுடைய அனுகிரகமாக எடுத்து விவரமாக நமக்கு வர்ணிக்கின்றது. ஆக இந்த பாவத்தில் ஈடுபடுவதற்காக நாம் எங்கே செல்லலாம், எந்த தெய்வத்தை பிரார்த்திக்கலாம் என்று இவன் யோஜனை செய்ய ஆரம்பித்தான். அவனை குருவாயூருக்கு குருவாயூரப்பன் இழுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்துவிட்டான். இந்த சரித்திரத்திலே ஜனமேஜயனுடைய நிலை என்ன ஆயிற்று என்பதை பட்டத்ரி இந்த ஸ்லோகத்திலே சொல்லக்கூடிய அழகான பரிணாமத்தோடு நாம் தொடர்ந்து அந்த சரித்திரத்தை மற்றும் ஒரு திவ்ய தரிசனத்தோடு இந்த ஆலயத்தில் இருந்து நாம் கேட்கலாம்.